தாமரை பாதங்கள், கருணீல திருமேனி, அழகான சிவந்த நகங்கள், ஆச்சரியமான புறங்கால்கள், ஜோரான கணுக்கால்கள், அதில் தங்கத் தண்டை ஜொலிக்கிறதா, தங்கச் சலங்கை மினுமினுக்கிறதா, அழகான முழங்கால்கள், அந்த முட்டி, அந்த பருத்த தொடை, அதில் ஒரு சிற்றிடை, குட்டி பீதாம்பரம், லேசான பூசின ஒரு வயிறு, அழகான நாபிக்கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், 4 திருக்கைகள், 4 திருத்தோள்கள், சங்கம் சக்கரம் கதா பத்மம், அழகான கழுத்தல கௌஸ்துபமணி, பக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீவத்சன்ற மரு, அதில் ஸ்ரீதேவி, கருஞ்சங்கு கழுத்து, விதவிதமான ஹாரங்கள், அழகான திருமுக மண்டலம், செங்கனி வாய், தீர்க்கமான நாசிகள், அழகான திருக்கண்கள், வில் போன்ற வளஞ்ச புருவம், பரந்த நெற்றியில் ஒரு கஸ்தூரி திலக்கம், சுருள் சுருளான கேசம், தலையில் கிரீடம், காதல குண்டலம்னு பிரபு அப்படியே நிற்கிறான். அந்த இருட்டுக்கு நடுவில் அப்படியே ஜொலிக்கிறான், நீல மணிவண்ணனாக பிரபு. நம்ம மனசு ஒரு இருட்டு காராகிரகம் தான், சந்தேகமே வேண்டாம். இப்போ சொல்லும் பொழுது அந்த இருட்டுக்குள்ளேயும் ஒரு சுவாமி தெரிஞ்சார் இல்லையா? இப்போ பகவான் கருணா சாகரம் தான், நம்ம கூட தானே இருக்கான், எங்கேயும் போகலை.